சாப்டர் 11 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பவுல் தன்னுடைய ஊழியத்தின் இன்டெகிரிட்டி, உண்மை, அவர் எவ்வளவு சின்சியரா இருக்கிறாரு, எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு, எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு, சின்சியரா இருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம், 11வது அதிகாரம். சரிங்களா? கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு தன்னுடைய இதயத்தை திறந்து பேசுற, சரியா, மனம் திறந்து பேசும்பொழுது மற்றவங்க செய்யற ஊழியத்துடைய நோக்கம், தான் செய்யற ஊழியத்தோட நோக்கம், இவைகளெல்லாம் அழக வெளிப்படுத்தி எழுதுறார். ஏன்னா அவர் ஊழியம் செய்யும் பொழுது மற்ற அப்பாசல்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் வந்து சூப்பர் அப்பாசல்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அவர் அப்படிதான் அந்த வேர்டை பயன்படுத்துவார், சூப்பர் அப்பாசல்ஸ். ஸோ அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க. பட் அவங்க ஊழியத்துக்கும் பவுலுடைய ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய 2 கொரிந்தியர் இந்த நிருபத்துல அழகா, தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி இந்த நிருபத்துல ரொம்ப அழகா அங்கங்க சொல்லுவது. இன்னைக்கு நம்ம படிக்க போறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, 11வது அதிகாரம். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இருக்கிறவங்களை வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மணி 7:05 ஆக போகுது. வர்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ரைட். Baptist, you can show 2 Corinthians chapter 11. பவுல் எப்படி 11 ஆரம்பிக்கிறார் பார்க்கலாம். சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த அருமையான பிளாட்ஃபார்மை கொடுத்து நிதானமாய் பொறுமையாய் ஆண்டவரே வேத விளக்கங்களை நாங்கள் பின்னணியோடு ஆண்டவரே இதை விளக்க வார்த்தைகளை எடுத்து கிரேக்க பதத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே விளக்க முற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஞானத்தை அறிவை நம்பி வரவில்லை, நீரே ஞானமாயிருக்கிறபடினாலே உண்மை நம்பி வந்திருக்கிறோம். வேத வசனங்களை எங்களுக்கு விட்டு கொடுங்க ஆண்டவரே. அதை நாங்கள் உண்டு உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எடிசனுக்காக, புஷ்பலதாக்காவுக்காக நன்றி. நேரத்துக்கும் உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த கிரீக் பைபிள் ஸ்டடி மூலமா இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும் என்கிற ஆர்வத்தை அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும் பேப்டிஸ்டுடைய உதவிக்காய் நன்றி. அவரையும் அவர் குடும்பத்தையும் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் கண்டியூசிவா மாற்றிட்டாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற 2 பேரோட ஆரம்பிச்சிடலாம். ரைட். பேப்டிஸ்ட், என்னுடைய சில கூட்டம் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க, மறைக்கிறது. ரைட், தேங்க்யூ. ஓகே, தலைப்பே தெளிவா போட்டிருக்கு. பவுலும் மற்ற கள்ள ஓகே ஊழிய அப்போஸ்தலர்கள்னு சொல்லி போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்டு ஹேத்தலான், ஹோத்தலான் அப்படின்னு போட்டிருக்கு. ஹேத்தலான், தெலோ அப்படின்னா ஐ விஷ், ஐ வில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ விஷ், ஐ வில், நான் என்ன விரும்புறேன்னா, இது வந்து விஷஃபுல் திங்கிங். சரியா? விஷஃபுல் திங்கிங்னு சொல்லுவோம் தெரியுமா? இஃப் ஐ வேற பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதே மாதிரி இந்த விஷ் வந்து பவுலுடைய விஷஃபுல் திங்கிங். ஐ விஷ் அனைக்கெஸ்தே யூ ஆர் பேரிங் மூவ் வித் மீ. என்னோட நீங்க பொறுத்துக்குவீங்க, என்ன நீங்க பொறுத்துக்குவீங்க. பேரிங்னா தாங்கிக்குவீங்க, சகிச்சுக்குவீங்க, என்ன பொறுத்துக்குவீங்க. இந்த மூவ் தான் மீ, என்னை. ஓகே, ஐ விஷ், நான் வந்து விஷஃபுல்லா நான் யோசிக்கிறது என்னன்னா, என்ன விரும்புறேன்னா, நீங்க என்னோட பொறுத்துக்குவீங்க கொஞ்சம், மிக்ரான், லிட்டில், இன்னும் கொஞ்சம் அதிகமா. எதை எதை பொறுத்துக்குவீங்க? டி இப்பதான் வருது, எதை பொறுத்துக்குவீங்கன்னு. அஃப்ரோசுனேஸ், அஃப்ரோசுனேஸ். ஓகே, அந்த ஆல்பா வந்தோடனே அப்படியே மாறுது. சோஃபாஸ்னா உங்களுக்கு தெரியும், விஸ்டம். அது அப்படியே அஃப்ரோ அப்படின்னு மாறும்போது விஸ்டத்துக்கு ஆப்போசிட் ஃபூலிஷ். என்னுடைய முட்டாள்தனத்தை, என்னுடைய புத்தி ஈனத்தை,
அதுதான் அந்த வார்த்தை. சரியா? என்னுடைய புத்தி ஈனத்தை நீங்கள் கொஞ்சம் ஓகே பொறுத்துக்குவீங்க. லிட்டில் மிக்ரான் அதுல இருந்து வந்ததுதான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னமோ சொல்ல வராரு பவுல். அதுக்கு கொரிந்து விசுவாசிகளை ரெடி பண்றாரு. சரியா? இது பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல். சரியா? என்னமோ சொல்ல வர்றதுக்கு அவங்களை ரெடி பண்றாரு. கொஞ்சம் என்னுடைய முட்டாள்தனத்தை புத்தி இனத்தை கொஞ்சம் சகிச்சீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அல்ல பட் ஆனா காய் உண்மையிலுமே இன்டீட் இன்ஃபேக்ட் திருப்பி அதே வார்த்தை வருது பாருங்க. மேல உள்ள அந்த அணை அங்க அணை கெஸ்டேன்னு வந்துச்சு. இங்க அணக்கெஸ்டே. சரியா? அங்க அணை, இங்க அணை கெஸ்டே. மீ அதேதான். உண்மையா சொல்ல போனா நீங்க பொறுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் யூ ஆர் பேரிங் வித் மீ. 1வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்றத சரியா நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சற்றே பொறுத்து ஓகே பொறுத்துக்குங்க, நான் சொல்றத பேர் பண்ணிக்கங்க, நான் சொல்றது தாங்கிக்கிங்க, சகிச்சுக்கிங்க. ஏற்கனவே தான் நீங்க சகிச்சிருக்கீங்களே. சரியா? இதை சகிச்சிருக்கீங்களா? என்னை பத்தி நான் பேசுனது உங்களோட என்னோட அப்ரோச்லாம் நீங்க சகிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 1வது வசனத்துல சொல்றேன். தமிழ்ல வாசிக்கிறேன். என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் லிட்டில் அதான் சற்றே கொஞ்சம் சகித்தால் நலமாயிருக்கும். அந்த நலமாயிருக்கும் தான் விஷுவல் திங்கிங். ஐ விஷ். சரியா? என்னை சகித்தும் இருக்கிறீர்களே பாத்தீங்களா? யூ பேர் வித் மீ. என்னதான் நீங்க சகிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்னமோ முக்கியமான ஒரு காரியத்தை கொரிந்து விசுவாசிகள் சொல்ல போறதுக்கு முன்னாடி கொரிந்தியன் மைண்ட்ஸை அவங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்றாரு. சரியா? ஓகே. இப்ப செகண்ட் வெர்ஸ் போலாமா? வெர்ஸ் 2 வாங்க. ரோஸ்மா மேடம் வெல்கம். குட் ஈவினிங். ரைட், 3 பேர் வந்திருக்கீங்க. நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். சரியா? இப்ப ஜீல்ங்கிற வேர்டு தெரியும். ஜீல்னா ஜெலஸ். ஓகே, ஆர்வம். அதுல இருந்து வேர்டு தான் ஜேலோ. ஜேலோனா ஜெலஸ். ஐ எம் ஜெலஸ் ஃபார் யூ. உங்களுக்காக நான். சரியா? ஆஃப் காட். என்னது? நான் அவ்வளவு ஜெலஸா இருக்கிறேன். தமிழ்ல வைராக்கியம். ஓகே, என்ன வைராக்கியம்? இது தேவ வைராக்கியம். நல்லா கவனிச்சீங்கன்னா ஆஃப் கார்டுன்னு போட்டுருப்பாங்க. தியூ. சரியா? அப்ப உங்களுக்காக ஹூமாஸ்னா யூ. உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், வைராக்கியமா இருக்கிறேன் உங்களுக்காக. தேவ வைராக்கியம், அவர் வைராக்கியம் இல்லை. சரியா? தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன். இப்ப என்ன தேவ வைராக்கியமா இருக்கிறார்? என்ன ஜெலஸ் பாருங்க. திருப்பியும் ஜேலோ வித் ஜெலசி. சரியா? சோ உங்களுக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன். சரி, இப்ப என்னன்னு சொல்ல வர்றாரு? ஹேர்மோசேமேன். ஓகே, ஹேர்மோசேமேன். ஆல்பா தான் ஏட்டாவா மாறி இருக்கு, ஆகுமெண்ட் ஆயிருக்கு. ஐ ஹவ் பெட்ரோஸ்ட். சரியா? இது இந்த மேரேஜ்ல பெட்ரோத்தல் நடக்கும்ல, அந்த மேரேஜ் சம்பந்தமா உள்ள சிம்பிள்ஸ் அதை ஒரு சிம்பாலிக்கா பயன்படுத்துறாரு. ஏன்னா நான் உங்களை யாருக்கு பெட்ரோத் பண்ணின? டு யூ, ஃபார் யூ. ஒரே ஒரு ஹஸ்பண்ட். ஹெனி அப்படின்னா ஒன், ஆண்ட்ரி அப்படின்னா ஹஸ்பண்ட். ஒரே புருஷனுக்கு உங்களை என்ன பண்ண? இது என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஷுட் பி சிங்கிள் மைண்டட், கமிட்டட் டு த டாஸ்க், கமிட்மெண்ட் கிவன் டு யூ, டேக்கன் பை யூ. ஒரே கணவனுக்கு தான் நான் என்ன பண்ணாங்க பாருங்க, ஒன் ஹஸ்பண்ட் போட்டுருப்பாருங்க. எனி ஆண்ட்ரி, ஒரே புருஷனுக்கு. சரியா? உங்களை நான் என்ன பண்ணேன்? பெட்ரோத் பண்ணேன். சரியா? தமிழ்ல என்ன போட்டிருக்கு? ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்த. ஒப்பு கொடுக்க நியமித்தன்னு போட்டிருக்கு. சரியா? சோ பெட்ரோத்தல் உங்களுக்கு தெரியும், மேரேஜுக்கு முன்னாடி இந்த பெட்ரோத்தல் நடக்கும். சரியா? நிச்சயதார்த்தம் மாதிரி. உங்களை நான் அப்படி ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணேன்? பெட்ரோத் பண்ணேன். இப்ப பார்த்தனான். பார்த்தனான்னா விடோ, வெர்ஜின், சாரி, வெர்ஜின், கன்னிகை. எப்படி? அக்னேன், பியூர், பரிசுத்தமா, சுத்தமா.
ஓகே, சுத்தமான இல்லைன்னா கருப்புள்ள, ஓகே, கன்னிகை. அடுத்தது காட்டு பேப்டிஸ்ட். இந்த கற்புள்ள கன்னிகை, சுத்தமான கன்னிகை யாரு? டோ கிறிஸ்டோ. அங்க போட்டிருக்கு பாருங்க கீழே, டோ கிறிஸ்டோ, டு கிரைஸ்ட். அவங்களுக்கு, கிரைஸ்டுக்கு, சரியா, உங்களை நான் என்ன பண்ணேன்? பாராஸ்டேஸை, பிரசன்ட், உங்களுக்கு நியமிச்சேன். புரியுதுங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து. அப்ப கிரைஸ்ட இவர் என்ன சொல்றாருன்னா கருப்புள்ள கன்னிகைங்கிறார். இது சிம்பிள் தான், உண்மையான இது கிடையாது. சிம்பாலிக்கல் வே ஆஃப் ஒரு இமேஜரி போட்டு சொல்றாரு. கருப்புள்ள கன்னிகை கிறிஸ்துவுக்கு, ஓகே, என்னும் ஒரே புருஷனுக்கு, சரியா, கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தேன். சரியா? சோ உங்களை அப்படிதான் என்ன பண்ண, பெட்ரோத் பண்ண நியமித்தேன். அதுக்காக உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப 2வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை நான் கிறிஸ்துவுக்கு கமிட் பண்ணியிருக்கிறேன். சரியா? உங்களை நான் கிறிஸ்துவுக்கு கமிட் பண்ணியிருக்கிறேன். இந்த கமிட்மெண்ட் கேஷுவல் கமிட்மெண்ட் கிடையாது. இந்த கமிட்மெண்ட் இஸ் சீரியஸ். சரியா? இந்த கமிட்மெண்ட் சீரியஸ்ங்கிறதுனாலதான் இந்த மேரேஜ், இந்த ஃபேமிலி, இந்த பெட்ரோத்தல்ங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. சரியா? சோ தமிழ்ல போட்டிருக்கு, நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து. அந்த கற்புள்ள கன்னிகைனா அந்த பியூரிட்டியை பத்தி பேசுறது. சரியா? இன்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. சரியா? சோ அப்ப புருஷன் யாருன்னா கிறிஸ்து, மனைவி யாருன்னா நம்ம தான். சரியா? நீங்க தான். அப்படி ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் உங்களுக்காக தேவ. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நான் காஸ்பல் சொல்லி உங்க வாழ்க்கைய தேவனுக்கு கமிட் பண்ண வச்சு அவரை மாத்திரம் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி உண்மையா, ஒழுக்கமா, சுத்தமா, கமிட்டடா, ஹோலியா இருக்கணும். செட் அபார்ட். இததான் இப்ப சொல்ல வர்றதுக்கு தான் 1வது வசனத்துல கொஞ்சம் நான் புத்தியினமா பேசுவேன். இப்ப இதை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புத்தியினமா தான் இருக்கும், ஆனா அதை சகிச்சீங்க. நான் இப்படி பேசி உங்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்கு, சரியா, நீங்க முழுசுமா சிங்கிள் மைண்டடா போக்கஸ்டா கமிட் பண்ணி உங்க வாழ்க்கை வாழணும். வேற யாரும் என்ன ஆயிடக்கூடாது, உங்களை அன்ஃபெய்த்ஃபுல் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா ஃபேமிலியில ரொம்ப முக்கியம் என்னது? ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உண்மையா இருக்கணும். இப்ப 3வது வசனத்துல பேப்டிஸ்ட் கொஞ்சம் கீழே காட்டுங்க. இல்ல, மூணாவது வசனம் ஆரம்பத்தை காட்டுங்க. இப்ப எனக்கு என்னன்னா பயமா இருக்கு. ஃபோபாஸ்னா ஃபியர், ஃபோபியா, அதுல இருந்து வந்தாதான் ஃபோபூமை. ஃபோபூமை, ஐ எம் அஃப்ரைட். எனக்கு இப்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பயம்னு உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்தை வச்சு கெஸ் பண்ணலாம். என்ன கெஸ் பண்ணலாம்? உங்களை நான் கற்புள்ள கன்னியாகிய வச்சு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் நியமிச்சு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை மே டே ஹவவர் நீங்க மே போஸ் பை எனி மீன்ஸ் உங்களை, ஓகே, பெர்ஹாப்ஸ் லிஸ்ட் யாரு ஹோ வந்துட்டான் பாருங்க, செர்பென்ட், ஓஃபிஸ். ஓகே, ஓஃபிஸ், ஓஃபிஸ்னா சர்பென்ட். உங்களை இந்த பாம்பு, சர்ப்பம், சரியா, எங்க ஆதாமேவல்கிட்ட போயிட்டாரு. ஆதாமேவலை 2 பேரையும் இணைச்சு வச்சாருல, பெட்ரோத் பண்ணி வச்சாருல, அங்க போயிட்டார். அப்ப அவங்கள பிரிச்சது யாரு? இந்த சர்பென்ட் தான். ஜெனிசிஸ் போறார், போயிட்டு இந்த ஓஃபிஸ் என்ன பண்ணுவான்னா, சர்பென்ட் என்ன பண்ணிட்டான்னு பாஸ்ட்ல சொல்றாரு. எப்சலான் ஆரம்பிக்குது பாருங்க அடுத்த வார்த்தை. எப்சலான் ஆரம்பிச்சாலே பாஸ்ட் டென்ஸ். எக்ஷே பட்டேசன். எக்ஷே பட்டேசன்னா டிசீவ்டு. எண்ணுல முடிஞ்சாலே ஹீ ஷி இட். அந்த ஹீ சர்பென்ட். அப்ப சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? வஞ்சித்தது, ஏமாத்துச்சு. யார? இயாவ். இயாவ் அப்படின்னா ஈவ், ஏவாளை. சரியா? சர்ப்பம் வஞ்சித்தது. இப்ப நல்லா தெளிவா தெரியுதுங்க. சர்ப்பத்தை போல
கள்ள உபதேசக்காரர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் உங்களை சரியான உபதேசத்திலிருந்து இழுத்து டிசீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆக்கிட்டாங்க. அததான் இங்க சொல்ல வர. அந்த கருத்தை சொல்ல வர்றதுக்கு தான் இப்ப செர்பன்ட் கிட்ட போறார். ஆதியாகமத்துல ஜெனிசிஸ்ல போறார். சர்ப்பம் யாரை ஏமாத்துனுச்சு? ஏவாளை ஏமாத்தி வஞ்சிச்சிருச்சு. எப்படி வஞ்சிச்சிச்சு? என் டே பரோகியா பரோகியா பனோர்கியா. ஓகே, பனோர்கியா கிராஃப்டினஸ், தந்திரம். கிராஃப்டினஸ்னா உங்களுக்கு தெரியும், நரி தந்திரம். அதே மாதிரி சர்ப்பம் நல்லா தந்திரமா அவனுடைய தந்திரத்தினால அவுட் டு ஹிஸ் கிராஃப்டினஸ், சரியா, அவனுடைய தந்திரத்தினால ஏவாள ஏமாத்துனா, வஞ்சித்தான். அப்ப ஆதாமும் ஏவாளும் என்னவா இருக்கக்கூடாது? யுனைட்டடா, ஒன்னா இருக்கக்கூடாது. இவங்களை பிரிக்கணும். இன்னைக்கும் பிசாசு இதுதான். இவங்க சரியான கிறிஸ்து உபதேசத்துல இருக்கக்கூடாது. இந்த உபதேசத்துல இருந்து இவங்களை குழப்பி வெளியே கொண்டு வந்து துருபதேசக்காரவங்களோட சேர்த்துடணும். ஏன்னா பிசாசு தான் எல்லாத்துக்கும் மெயின் தலைவனா இருக்கிறான். ஈவ அப்படி ட்ரை பண்ணி அவன் சக்சஸ் ஆகி ஏமாத்திட்டான். முதல்ல ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டான், சரியா? அப்படி வஞ்சனை பண்ணதை எழுதுறாதீங்க. அதே போல முன்னாடி பாருங்க, போஸ் போட்டிருக்க, மேல போஸுக்கு பக்கத்துல ஓஸ்ன்னு போட்டிருக்க. ஆஸ், ஆஸ்னா அப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல. இப்ப புரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு என்னன்னு பாருங்க. ஸ்டரே ஸ்டரே, ஓகே, ஸ்டரே. எது எது கரப்ட் ஆயிருமோ? டா நோயே மெட்டா. நோயேனா மைண்ட், நோயே மெட்டா ப்ளூரல், மைண்ட்ஸ். யாருடைய மைண்ட்? ஹூமும். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், உங்க மனசு அப்படி கரப்ட் ஆயிருமோ? மைட் பி கரப்டட். ஆயிடுச்சோ, மைட் பி கரப்டட். எங்க அங்க வந்து பிசாசு என்ன பண்ணா? பாம்பு மாதிரி வந்து சர்ப்பம் மாதிரி வந்து ஏமாத்தி கரப்ட் பண்ண மாதிரி இங்கேயும் உங்களுடைய மனங்கள் இப்படி ஏமாற்றப்பட்டதோ, கரப்ட் பண்ணப்பட்டது. எதுல இருந்து? நீங்க எப்படி இருந்தீங்க? சிம்பிளிசிட்டியா இருந்தீங்க, சிம்பிளா இருந்தீங்க. அப்லோடேட்டர்ஸ், ஓகே, அப்லோடேட்டர்ஸ். இந்த இடத்துல சிம்பிளிசிட்டினா ஃபோக்கஸ்னு அர்த்தங்க, சரியா? நம்ம நினைக்கிற தாழ்மை அது கிடையாது. சிம்பிளிசிட்டி. நீங்க நல்லா ஃபோக்கஸ்டா ஜீசஸ் மேல வச்சு ஃபோக்கஸ்டா இருந்தீங்க, சரியா? தமிழ்ல என்ன போட்டிருக்குது? போட்டு பாருங்க, உண்மைன்னு போட்டிருக்கு, பாத்தீங்களா? 3 நான் பார்க்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, ஹிஸ் கிராஃப்டினஸ், ஏவாளை வஞ்சித்தது போல, அந்த ஹோஸ், சரியா, டிசி வஞ்சித்தது போல உங்கள் மனதும், நோயே, சரியா? இப்ப எதுல இருந்து விலகி இருக்கோம் பாருங்க. ஒண்ணு அப்ளோடேட்டாஸ், சிம்பிளிசிட்டி. இன்னொன்னு காய்டேஸ், அக்னோடேட்டாஸ். அது அப்ளோடேட்டாஸ், இது அக்னோடேட்டாஸ், இது பியூரிட்டி, சரியா? சோ பியூரிட்டி, பியூரிட்டின்னு என்னது? சுத்தம், சரியா? சோ அப்ப நீங்க கிறிஸ்து மேல வச்சிருக்கிற இந்த உண்மை, சரியா, உண்மை, அதே மாதிரி அவர் மேல வச்சு நீங்க வச்சிருக்கிற அந்த பியூரிட்டி, இதையெல்லாம் இதுல இருந்து உங்களை அந்த கிறிஸ்து மேலங்கிறது தான் எய்ஸ்டான் கிறிஸ்டான், சரியா? சோ அப்ப உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய தமிழ்ல உண்மைன்னு போட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கு, சரியா? ஆனா கிரீக்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளிசிட்டினா ஃபோக்கஸ், உங்களுடைய அந்த நோக்கத்திலிருந்து, இன்னொன்னு உங்களுடைய தூய்மையிலிருந்து, பியூரிட்டி, இதெல்லாம் சேர்த்து உண்மைன்னு போட்டிருக்கு. விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன், போபியா. கெடுக்கப்படுமோ என்று, டிசீவ் பண்ணப்பட்டுருவீங்களோ, நீங்களும் கெடுக்கப்பட்டுருவீங்களோ. எப்படி ஏவாளை கெடுத்தான்ல, அதே மாதிரி உங்களையும் நீங்க கெடுக்கப்பட்டிருவீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு, நான் பயந்திருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இதுதாங்க ஒரு பாஸ்டரலுக்கு உள்ள ஹார்ட். பாஸ்டரல் ஹார்ட் அருமையா சொல்றாரு பாருங்க. பால் இஸ் நாட் ஆஃப்டர், மற்ற காரியத்தின் மேல இல்லை.
இந்த ஜனங்கள் எப்படியாவது அண்ணா ஜான் அண்ணா வாங்கின வெல்கம் அண்ணா. பவுலுக்கு இருந்த பாரம் என்னன்னா, கொரிந்து விசுவாசிகள் தவறான உபதேசத்துக்கு கிறிஸ்துவை மையமா வச்சு ஆரம்பிச்சு இப்ப கிறிஸ்துவை விட்டுட்டு வேற உபதேசங்களுக்கு போய் இருக்கிறத இந்த சிம்பாலிக் மூலமா, இந்த இமேஜஸ் மூலமா சரியா அவர் சொல்லி அவங்களுக்கு விளக்குறாரு. எனக்கு பயமா இருக்குது, அதனால இதான் ஆளுநர் எழுதுற, என் புத்தியினத்தை கொஞ்சம் சத்தையை பொறுத்துக்குங்க, ஏற்கனவே பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கள இன்டைரக்டா என்ன பண்றாருன்னா வான் பண்றாரு. இதுதான் ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் பால். சரியா? ரைட். இப்ப 4வது வசனத்துல பவுல் தன்னுடைய பழைய கொரிந்து விசுவாசிகள்கிட்ட எப்படி வந்தாரு, சரியா, அப்படிலாம் சொல்லி கொரிந்து விசுவாசிகள்கிட்ட ஷேர் பண்றாரு. என்னது? ஒருவேளை. சரியா? இஃப் ஆரம்பிக்கிறார். மென் வந்தா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டே வரும், கீழே வரும். ஒருவேளை, கார், ஹோ, ஒன், எர்கோமெனாஸ், கமிங், ஒருத்தான் வாரான். சரியா? உங்கள்கிட்ட ஒருத்தான் வாரான், கமிங். சரியா? ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து அவன் என்னத்தை ப்ரொக்ளைம் பண்றான்? கேரூசை. அந்த கேரூசைங்கிறத ப்ரொக்ளைம். யார ப்ரொக்ளைம் பண்றான்? அல்லான் இயேசுவும். அல்லான்னா அதர், அனதர், இன்னொரு இயேசுவை, மற்றொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கம் பண்றான். இப்ப புரியுதா? உங்கள்கிட்ட வந்து யாராவது நாங்க சொன்ன இயேசு இல்ல, அங்க அடுத்து சொல்றாரு பாருங்க, போன் ஊக் பாருங்க, கேரூசேவே எக்ரூ அப்படின்னு மாறி இருக்கு, ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. எக்ரூ ஷாமின், நாங்க உங்களுக்கு அறிவித்த இயேசு இல்லாம வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்கன்னா ஒண்ணு ஜீசஸ், அனதர் ஜீசஸ். சரியா? சோ உங்களிடத்துல வர்றவன் நாங்க பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானா, ஆனா இஃப். ஓகே, அதனாலதான் ஏயில ஆரம்பிக்குது. ஒண்ணு இன்னொரு இயேசு. 2வது ஹே நூமா, இது என்னது? ஹெட்டரான், வேற விதமான ஆவிய. சரியா? நீங்க பெற்றிருந்தீங்கன்னா பாருங்க, லம்பானோனா ரிசீவ், லம்பானெச்சே. சரியா? சோ வேற ஆவியை. முதல்ல சொன்னது என்ன சொன்னாரு? முதல்ல சொன்ன வார்த்தை வந்து யார பத்தி? இயேசுவ. சரியா? பிரசங்கிக்காத இயேசுவ, புது இயேசுவ. சரியா? ஆமா, வேறொரு இயேசுவ. இந்த இடத்துல வேற வித்தியாசமான ஒரு ஆவியை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, சரியா, நீங்கள் பெற்றிராத வேற ஆவி. புரியுதா? ஏற்கனவே பாருங்க, எலா பெட்டே, அந்த எலா பெட்டே லம்பானாவுக்கு பாஸ்ட் டென்ஸ். யூ டிட் நாட் ரிசீவ், ஊக் டிட் நாட். நீங்கள் பெற்றிராத இன்னொரு ஆவியை. பெற்ற ஆவி எது? பரிசுத்த ஆவியானவர். அவரை பத்தி இல்லாம வேறொரு ஆவியை. சரியா? உங்களுக்கு ஒருவேளை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, பெற்றிராத வேறொரு ஆவியையும். 3வது ஹே யோங்கலியான். யோங்கலியான்னா காஸ்பல். சரியா? இது என்ன காஸ்பல்? ஹெட்டரான், வேறொரு வித்தியாசமான. ஓகே, வித்தியாசமான சுவிசேஷத்தை நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கல, ஊக் எடக்ஷா செஸ்தே. ஓகே, நீங்க ஏத்துக்கல, நீங்க ஏத்துக்காத வேறொரு சுவிசேஷத்தை, முதல்ல இயேசு, அப்புறம் ஆவியானவர், இப்ப சுவிசேஷம். சரியா? வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால், இப்ப 3த்தையும் சொல்லிட்டு கலோஸ், வெல், குட், அனக்ஷேஸ்தே. என்ன அனக்ஷேஸ்தே? யூ ஆர் பேரிங் இட். நீங்க அதை சகிச்சிட்டு இருக்கீங்களே. இப்ப கொரிந்து சபையில தவறான உபதேசம் உள்ள வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். வரங்களை கொண்டு போட்டு ஒரே குழப்பம். ஓகே, பேண்டிமோனியம், பெண்டிகா சர்ச் மாதிரி இருந்துச்சு கொரிந்தப்ப. ஆனா உள்ள அநியாயத்து குழப்பங்கள். இப்ப நீங்க இப்படிலாம் ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா பேர் பண்ணிருப்பீங்களா? ஏன்னா நீங்க மெச்சூர்டா இல்ல, இம்மெச்சூர்டா இருக்கீங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, இஃப் போட்டு
உங்களிடத்துல ஒருவேளை வருகிறவன் நாங்க பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நீங்க நல்லா சகிச்சிருப்பீங்களா? சரியா? சோ 4வது வசனத்துல சொல்லிட்டு இப்ப 5ல என்ன சொல்றாரு? தன்னை பத்தி சொல்றாரு. 5வது வசனம் காட்டுங்க. லாகிட் சோமை ஐ ரெக்கன், நான் நம்புறேன், நான் எண்ணுகிறேன். சரியா? எண்ணுகிறேன். ஐ ரெக்கன், ஐ கன்சிடர் ஃபார், நான் என்ன எண்ணுகிறேன்? நத்திங் மேடேன், ஒண்ணு இல்ல, நத்திங். எது? ஹூஸ்டரே கெனை, டு ஹேவ் பீன் இன்ஃபீரியர், குறை உள்ளவன். இன்ஃபீரியர் சுப்பீரியர் தெரியும் உங்களுக்கு. இன்ஃபீரியர்னா குறையா இருக்கிறது. நான் ஒன்னும் குறை உள்ளவன் இல்ல, என்கிட்ட குறை உள்ளவன் இல்ல. மேடேன் நெகட்டிவ். யாரை கம்பேர் பண்ணும்போது? டோன் டு தோஸ் ஹிப்பேலியான், ஓகே, ஹைப்பேலியான், ஓகே, ஹூப்பேலியான், மோஸ்ட் எமினன்ட் அப்போஸ்டலும். அப்ப மற்ற ஃபேமஸான, ஓகே, எமினன்ட்னா ஃபேமஸ், நல்ல இல்லஸ்ட்ரியஸ், ஃபேமஸான, இந்த இடத்துல மகா பிரதானன் போட்டிருக்கு. சரியா? மகா பெரிதான அப்போஸ்தலரை விட நான் ஒன்னும் குறைந்தவனோ இன்ஃபீரியரோ கிடையாது. நான் உள்ள குறை உள்ளவன் இல்லைன்னு சொல்லி நான் எண்ணுகிறேன். ஐ ரெக்கன் லாகிட் ஜோமை. தமிழ்ல மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். இப்ப இந்த யார் மகா பிரதான அப்போஸ்தலர்கள்? பவுல் இருக்கும்போது ஊழியம் செஞ்சவங்க. சரியா? அவங்கள விட நான் ஒன்னும் குறை உள்ளவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க சொல்லுகிற இயேசு, நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஆவி, நாங்க சொல்லுகிற சுவிசேஷம் தான் உண்மை. வேற ஆவி கிடையாது, வேற சுவிசேஷம் இல்ல, வேற டிஃப்ரெண்ட் ஜீசஸ் இல்ல. சரியா? ஸோ இததான் தன்னுடைய ஊழியத்திலிருந்து அவர் தெளிவா வெளியே சொல்றார். ஓகேவா? ஒரு ஸ்டாப் பண்ணுவோமா? 5 வசனங்கள் முடிச்சிருக்கிறோம். வில் டேக் அ பிரேக். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. 5 வசனங்கள் பார்த்துருக்கிறோம். நம்மள்ட்ட இப்ப 4 பேர் தான் இன்னைக்கு இருக்கீங்க. The attendance is little thin today. இன்னைக்கு கொஞ்சம் தின்னாதான் இருக்குது. எடிசன் அண்ணன், ஜான் அண்ணன், புஷ்பலதாக்கா, ரோஸ்மா மேடம். ஸோ 4 பேர் தான் இருக்கீங்க. சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த 5 வசனங்களை உள்ள கருத்துக்கள் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், இல்ல புரியலன்னா ஏதாவது கேளுங்க. இது உங்கள் நேரம். அந்த வேறொரு இயேசுன்னு சொல்றாரு, அவர் யாரை மீன் பண்றாரு? வெரி குட். வேறொரு இயேசுன்னு சொன்னாலே பவுலை பொறுத்த மட்டில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விட்டுட்டு உபத்திரவம், பாடுகள், சிலுவையை பத்தி பேசாம இயேசுடைய மற்ற பகுதியை பேசுறாங்க. தெரியுங்களா? அந்த காலத்துல இருந்த இசம்லாம் டோசட்டிசம், நாஸ்டிசம், அசட்டிசம், இவர் காலத்துல இருந்த இசம். இப்பதான் ஜெகவா விட்னஸ், ஹைப்பர் கிரேஸ், ப்ராஸ்பரிட்டிலாம் வந்திருக்குது. அந்த காலத்துல இந்த இசங்கள்லாம் ரொம்ப குழப்பமா பண்ணாங்க. விசேஷமா பவுல் இருக்கும்போது அறிவு பெருத்த கொள்கை, நாஸ்டிசம், இவங்க அனுபவங்களை பேசுவாங்க. இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா காடுன்னு தான் சொல்லுவாங்க. இவங்களும் ஜீசஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா பவுல் வலியுறுத்துகிற இயேசுனா பவுல் எப்பயுமே சொல்லுவாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் நாங்க பிரசங்கம் பண்றோம். அப்ப பாடுகள், உபத்திரவங்கள் சுவிசேஷத்துல இது இருக்கும். ஆனா மற்றவருடைய பிரசன்டேஷன்ல இந்த கரிக்மேட்டிக் பிரசன்டேஷன், இயேசுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் வலியுறுத்தப்படாம இயேசுவை பத்தி சொல்றதுதான் வேறொரு இயேசு, அக்கார்டிங் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பால். இதுதான் அதே இயேசுதான். ஆனா இயேசு இன்னைக்கும் இல்லையாண்ண? எல்லாரும் இயேசுவை இன்னைக்கு எப்படின்னா ஃபோக்கஸ் பண்றாங்க? ஆசீர்வதிக்கிறவரு, அரவணைக்கிறவரு, ஆறுதல் பண்றவரு, இல்ல அள்ளி கொடுக்கிறவரு, கேட்டதெல்லாம் கொடுக்கிறவரு. எங்கேயாவது இயேசு பாடு அனுபவிச்சாரு, நம்மளும் பாடு அனுபவிக்கணும். இயேசு துன்பப்படுத்தப்பட்டார், நாமும் துன்பப்படுத்தப்படுவோம். அவரும் என்ன பண்ணப்பட்டார்? ஏளனம் பரிகாசம் பண்ணப்பட்டார்.
என் நாமத்து நிமித்தம் உங்கள் மேலும் தீமையான மொழிகளை பேசுவாங்க. நீங்க அதை சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா பொறுமையா இருங்க. இப்படி இயேசுவோடைய அந்த பகுதியை பேசாம சாஃப்ட் சைட தானே இன்னைக்கு ரொம்ப பேசுறாங்க. இன்னைக்கும் இந்த ஆவி உள்ளவங்க நிறைய இருக்காங்கன்னு அததான் சொல்றாரு வேற ஒரு இயேசு. ஃபோக்கஸ். தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? வேற ஏதாவது கேள்வி இருந்தா இல்ல ஏதாவது ஷேர் பண்றதா நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இவைகளை கம்பேர் பண்ணும்போது பிரசன்ட் கண்டெம்பரரி இத சொல்லுங்க. இன்னைக்கும் வஞ்சிக்கிற ஆவி இருக்கா? ஃபால்ஸ் டீச்சிங் டீச்சர்ஸ் இருக்காங்களா? அது பரவுதா? மக்கள் டிசீவ் பண்ணப்படுறாங்களா? சொல்லுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரா? தந்திரமான வார்த்தைகளால் உறுதியில்லாத ஆத்துமாக்களை பிடித்து தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். நிறைய இருக்கு. தீமோத்தேயுலாம் தீத்துலாம் போய் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உண்மையான மனதிலிருந்து நீங்க விலகிருவீங்களோன்னு பயமா இருக்குன்னா இதுதான். உங்களை நான் கிரைஸ்டுக்கு தான் கமிட் பண்ணியிருக்கிறேன், பெட்ரோத் பண்ணியிருக்கிறேன். அவர் தான் உங்களுக்கு ஃபோக்கஸா இருக்கு. அசப்டிசம் ஃபுல்லா ஹியூமன் இது, மனுஷனோட முயற்சி. நாஸ்டிசம் ஃபுல்லா பரலோகம். எப்ப பார்த்தாலும் எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கிட்டு ஹெவன்லி விசிட்டேஷனை பேசிட்டு இருக்கிறது நாஸ்டிசம், அறிவு பெருத்த கொள்கை, எசோட்டரிக் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு ஈசம் இவங்க எல்லாம் இயேசுவை மையப்படுத்தவே மாட்டாங்க. எந்த இயேசுவ? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுவார்ல, we proclaim Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் நாங்க பிரசங்கம் பண்றோம். ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அவங்கள பத்தி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து எங்களையோ அவர் நிமித்தம் ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணது. We don't preach ourselves, but we preach Christ the crucified. சொல்லுங்க, நானும் ரொம்ப பேசுறேன். அதாவது அந்த காலத்துல அவர் இந்த ஃபால்ஸ் டாக்டரினுக்கு அவ்வளவு பவுல் எடுத்து ஃபைட் பண்றாரு. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சை நம்மளே அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம். நம்ம அவங்களை இன்வைட் பண்ணி அதுதான் லைஃப். நம்ம அதை நம்ம அது என்ன சொல்றது, நம்ம லீடர்ஸ் அல்லது பாஸ்டர்ஸ் இன்னைக்கு அதை அந்த ஃபால்ஸ் டாக்டரினை ஃபைட் பண்ணாம நாமளே அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு சிச்சுவேஷன். கரெக்டா சொல்றீங்கண்ணா. இதான உண்மை. இதான இப்படி நடக்குது. இன்னைக்கு இதான் நடக்குது. கரெக்டா சொல்றீங்க. கூப்பிடுறோமே, அவர் என்ன தியாலஜி படிச்சிருக்கிறாரு, அவருடைய உபதேசத்துடைய அழுத்தம் என்ன அனுபவம் அவருக்கு இருக்குது, மெச்சூர்டா இருக்காரா, பாட்டு எழுதிட்டா போதும்னு. இப்ப அப்படிதானே ஃபேமஸ் ஆகுறாங்க, அப்படிதானே புல்பிட்டுக்கு வராங்க, அப்படிதான் புல்பிட்ல ஏத்தி விட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாஸ்டர்ஸ் ஆர் டூயிங் த பிளண்டர். என்ன ஆனா ஓப்பனா பேசுவோம், தே ஆர் டூயிங் த பிளண்டர். ஃபேமஸ் ஆனோன்னா உடனே கூட்டம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை தூக்கி கூப்பிட்டு போறது. அவனுக்கு பைபிள் எக்ஸ்போஷர் ஜானன பைபிளை எப்படி விளக்குறதுனே தெரியாதுன்னு அவங்களுக்குலாம். தே டோன்ட் நோ த பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். கேட்டு பாருங்க எவன்டையாவது இப்படி உள்ள வந்துட்ட, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்களதான் கூப்பிடுறாங்க. அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். அவன் என்னத்தை பண்ணுவான், 4 பாட்டை பாடுவான், 4 கதை சொல்லுவான், அவனை பத்தி சொல்லுவான், அவன் ஊழியம் செய்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். வலியுறுத்த வேண்டிய காரியங்களை வலியுறுத்த மாட்டாங்க. தட்ஸ் ட்ரூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா ஃபார் த ரிமைண்டர். தட்ஸ் ட்ரூ. லீடர்ஷிப்பே சரியில்லை நிறைய இடங்கள்ல. ஆனா பவுல் பாருங்க, இல்ல பேஷனேட், ஜீல், இவ்வளவு பாருங்க, வைராக்கியம். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க. ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், 6வது வசனத்தோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஐ எம் லிட்டில் டயர்ட் ஆல்சோ. இன்னைக்கு கொஞ்சம் ஹெக்டிக் ஆயிடுச்சு. ஸோ 6வது வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 6வது வசனத்தோட ஒரு 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 செக்ஷன் முடியுது. சரியா? 1 to 6 ஒரு செக்ஷன் முடியுது. அதை நம்ம பார்த்துருவோம். நீங்க நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் வாங்க, 6 to 15 பார்ப்போம். சரியா? சாரி, 7 to 15 பார்ப்போம். 7ல இருந்து 15 வரைக்கும் பார்ப்போம். சரியா?
இன்னைக்கு வந்து 1 to 6 மாத்திரம் 6 வசனங்கள் பார்க்கலாம். ஓகே, வாங்க 6வது வசனத்துல என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஓகே, பேப்டிஸ்ட் என்னுடைய இந்த சிறை கூட்டு எடுத்துருப்பா. தேங்க்யூ. சரி, இப்ப திருப்பியும் ஏய் ஒருவேளை they however but hoi even and idiotes. இதுல இடியட்டுங்கிற வேர்டு பத்தி கவனிச்சிங்களா? இடியட்டுன்னு வருது இல்ல, இடியட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, இதுல இருந்து வந்ததுதான். ஹிடியோட்டேஸ்னா அன்பாலிஷ்ட், முட்டாள்தனமா. சரியா? நான் எதுல முட்டாள்தனமா இருப்பேன்? ஒருவேளை டோ லோகோ, என்னுடைய பேச்சுல, in my speech I may be a fool, I may be unpolished. எனக்கு பாலிஷ்டா பேச தெரியாது. பவுல் சொல்றாரு, மத்தவங்களாம் அந்த பயங்கரம் பார்த்தீங்கன்னா வேர்டு ஜக்லரி எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா பேசுவாங்க. கிஃப்ட் ஆஃப் கேப்லாம் அப்பளவுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு அந்த பேச்சு திறமெல்லாம் இல்லை. பேச்சை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இதாதான் இருப்பேன், அன்பாலிஷ்டா தான் இருப்பேன். சரியா? சோ அந்த அளவுக்கு வந்து நான் பாலிஷ்டா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பால் வாஸ் நாட் அ குட் ஆரேட்டர், பெரிய ஸ்பீக்கர் கிடையாது, பட் ஹி இஸ் அ குட் ரைட்டர். சரியா? சோ அதனால நான் வந்து பேச்சுல தமிழ்ல கல்லாதவன் போட்டிருக்கு, படிக்காதவன் போட்டிருக்கு. கல்லாதவன்னா அன்பாலிஷ்ட், அவ்வளவு பேச்சு இருக்காது. ஆனா பட் அல்லா எதுல நான் எப்படி இருக்க மாட்டேங்கிறார் பாருங்க. ஊனா இருக்க மாட்டேன், ஊ நாட். எதுல? டே நோசை, இதுல இருந்து வந்ததுதான் நாசிஸ். இப்ப நான் சொன்ன தெரியுமா, நாஸ்டிசம்னு இதுதான் அறிவு பெருத்த கொள்கை, அறிவுன்னு அர்த்தம். நாசிஸ்னா நாலேஜ், அதுல வந்த வேர்டு தான் நோசாய். ஆனா அறிவை பொறுத்த வரைக்கும் நான் குறைவுள்ளவன் அல்ல. பேச்சுல வேணா குறைவுள்ளவனா கல்லாதவனா இருக்கலாம், ஆனா அறிவுல நான் கல்லாதவன் அல்ல. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பால் சொல்றாரு, ஐ எம் knowledgeable about Jesus, about gospel, about Holy Spirit. I am knowledgeable. அதுதான் அங்க சொல்றாரு. நான் ஒருவேளை பேச்சுல கல்லாதவனா இருந்தாலும் அறிவுல அப்படிப்பட்டவன் அல்ல, கல்லாதவன் அல்ல. அதான் தமிழ்லையும் போட்டு. நான் பேச்சுல வேணா கல்லாதவனா இருக்கலாம். சரியா? இந்த இடத்துல கல்லாதவனா அன்எஜுகேட்டட் கிடையாது, அன்பாலிஷ்ட். அந்த அளவுக்கு வந்து என்னால வசீகரிக்கிற மாதிரி பேச முடியாது, பேச தெரியாது. சரியா? ஆனா அறிவுல அப்படி கிடையாது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆஃப் நாலேஜபிள். இன்னும் எந்த விஷயத்திலையும் என் பாண்டி எவ்ரிவே, எல்லா விஷயத்திலையும். சரியா? சோ எல்லா விஷயத்திலையும், எந்த விஷயத்திலையும் என்ன சொல்ல வர்றாரு? ஃபனேரோனா மேனிஃபெஸ்ட், வெளிப்படுத்துறது. ஃபனேரோ சாண்டஸ்னா we have been made manifest, எங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். சரியா? வெளிப்பட்டிருக்கிறோம், வெளிப்படுத்தி இருக்கிறோம். எல்லா காலத்திலையும் என் பாசில் ஏஸ் ஹூமாஸ், உங்களுக்கு. அப்ப பவுல் கொரிந்து விசுவாசிகள் வச்சிருக்கிற இந்த உறவை எப்படி சொல்றாருன்னா, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுக்குள்ள நாங்கள் வெளியரங்கமா இருக்கோம், வெளிப்பட்டு இருக்கிறோம். எங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். Who is Paul? What kind of ministry he is doing? What kind of behavior that he is having? இது எல்லாம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. எதுவுமே சீக்ரெட் கிடையாது. இந்த யாராவது சீக்ரெட்டா இருக்கு ரெவலேஷன் சொல்ல நம்பாதீங்க. இங்க பவுல் தெளிவா சொல்றேன், எந்த விஷயத்துல எல்லாருக்கும் முன்பதாக நாங்க வெளியரங்கமா இருக்கோம், வெளிப்பட்டு இருக்கிறோம். we have made ourselves manifest, வெளிப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அடுத்த வாரம் வாங்க கீழே அவருடைய சொல்ற அனுபவத்தின் மூலமா எப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கைய அப்பட்டமா கொரிந்து விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்க்கலாம். சரியா? சோ திருப்பியும் சொல்றேன், இட்ஸ் an autobiography of Apostle Paul. Baptist, you can show my face. So அதனால பவுலுடைய ஆட்டோபயோகிராஃபியா இருக்கிறதுனால கொரிந்து விசுவாசிகள்கிட்ட தன்னுடைய மனசை திறந்து அவர் பேசுறாரு. அப்படி பேசும்போது பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தன்னுடைய கேரக்டரை பத்தி பேசுவார், தன்னுடைய மோட்டிவை பத்தி பேசுவார். சரியா? தன்னுடைய மோட்டிவை பேசுவாரு. பேப்டிஸ்ட் என்னோட இதை காட்டுங்கப்பா, ஸ்கிரீன் எடுத்துருங்க. ரைட், தேங்க்யூ. So when Paul hereafter opens up his heart and mind and his life, the வாழ்க்கை அப்பட்டமா திறந்து, ஏன் என்னங்க மறைக்கிறதுக்கு இருக்கு?
என்னுடைய ப்ரீச்சிங்கோடைய கான்சன்ட்ரேஷன் யார், ஃபோக்கஸ் யார், நான் எப்படி வாழ்றேன். ஒரு உண்மையான ஊழியக்காரன்னா பகிரங்கமா, ஓப்பனா, ஃப்ராங்கா, சரியா இருக்கிறதும். இந்த சீக்கிரட்டா ஆண்டவர் காமிச்சாரு. நான் there is no secret at all. All has made manifest all thing ன்னு போட்டிருக்கு. எவ்ரிதிங். என்னது? அவருடைய லைஃப் ஸ்டைல் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். போய் தங்கி இருக்கிறாரு. அவர் பிஹேவியர் தெரியும், அவருடைய மோட்டிவ் தெரியும், அவர் பிரசங்கம் தெரியும், அவருடைய அப்ரோச் தெரியும். they know everything. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா என்னமோ கடவுளுக்கு அவங்களும் ரொம்ப பக்கத்துல, நம்மளாம் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த இல்ல. he has made manifest to all in everything. அருமையானவர் இப்படி சொல்லிட்டு எதுலாம் நாங்க உங்களுக்கு முன்னாடி வெளியரங்கமாயிருங்க. என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுவிசேஷத்துல, பண விஷயத்துல, சரியா? அவங்களுக்கு யாருக்கு நான் பாரமா இல்லையே, நானே சம்பாரிச்சேன். இரவும் பகலும் என் சொந்த கையில சம்பாரிச்சு நான் வாழ்ந்தேன். யாருக்கும் பாரம் இல்லை. ஒருத்தனையும் ப்ரெஷர் பண்ணி நான் வாழலையே. என்ன லைஃப்ங்க, யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் பாருங்க. நம்ம அடுத்த வாரம் வாங்க பார்க்கலாம். இந்த மோட்டிவ், மெத்தட், மெசேஜ் ஆஃப் பால் இஸ் ஒண்டர்ஃபுல். ரொம்ப அருமையா. இதுல இருந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டியது, கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், சரியா, let us make our life manifest clean. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மோட்டிவ், பர்பஸ், மெசேஜ், மெத்தட், இது எல்லாம் let us be okay open. ஊழியத்தில் அப்படி இருக்கும்பொழுது டெஃபினட்டா we will be, அதான் பவுல் அடிக்கடி சொல்லுவார், we are sincere and faithful before God and before people. our conscience, எங்க மனசாட்சி தேவனுக்கு முன்பாகும் மனுஷருக்கு முன்பாகும் உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். என்ன அருமையான ஒரு தாட்ல. ஸோ இப்படிதான் நம்மளுடைய ஊழியங்கள், வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 7:45 முடிச்சிடலாம். டூ கம் நெக்ஸ்ட் வீக் வாங்க. we will continue from 2 Corinthians chapter 11, 7 onwards. Okay, so God bless you. Right, அண்ணா எடிசன் அண்ணா, can you lead us in prayer அண்ணா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. நேசிக்கின்ற கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு சிலராக உடைய சமூகத்திலே கூடி வரவும் நீர் செய்த பெரிய தயவுக்காக நன்றி கூறுகிறோம். இத்தனை முயற்சி எடுத்து எங்களுக்காக வேதத்தை நீர் தெரிந்துள்ளபடியே நாங்கள் அறிந்து கொள்ள அவர் எங்களுக்கு உதவி செய்கிற பிரதர் கிதியோன் கணேஷ்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளையும், மாறான சுவிசேஷங்கள், மாறான வாக்குத்தத்தங்கள், மாறான போதனைகள் திருச்சபைகளிலே கொடுக்கும் பொழுது நாங்கள் கவனமாக இருக்கவும், அதை ஏற்றுக்கொள்ளாதிருக்கவும், உண்மையான தெளிவான விளக்க உரைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு இரவுக்குள்ளே உட்பட்டிருக்கிறோம். இரவின் மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தல். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you for your prayer. Thank you friends. Thank you. God bless you. We'll meet next Wednesday meet பண்ணுவோம். Okay, bye bye.